ஹாய், வாங்க இன்னைக்கு ஜீரக மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகத்தை பொடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிளகையும் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆனியனும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும் அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக பொடி போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப குயிக்கான ரெசிபி. ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். மிளகு ஜீரக சாதம். இப்போ சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கீ கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.